எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் தமிழில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அதாவது ஜூலை 10 இன்றைக்கி நம்மளோட பிசி கிரேஸ் மார்க் கேஸு ஹியரிங்க்கு வரதா சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஹியரிங் வந்தது. 98வது கேஸாக இருந்தது. ஒரு வழியாக நம்மளோட கேஸை இன்றைக்கி விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் வழக்கம் போல் 98வது கேஸாக இருந்ததுனால நம்ம கேஸை டீட்டெயிலாக பார்க்க முடியலை. அப்படின்றதுனால வழக்கம் போல் இன்னொரு ஹியரிங்க்கு தள்ளி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த முறை இதுக்கு முன்னாடியெல்லாம் தள்ளி வச்ச மாதிரி இல்லாமல் ஸ்டேஜ் ஆஃப் கேஸில் இமீடியட்லி ஆஃப்டர் அட்மிஷன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன இமீடியட்லி ஆஃப்டர் அட்மிஷன் கேஸ் அப்படின்னா, நடக்கிற கேஸஸ் மாதிரி இல்லாமல் இந்த வழக்கை ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கேஸ் நம்மளோட அந்த பிசி கிரேஸ் மார்க் கேஸு ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்குது. இதுக்கு மேலே இந்த கேஸை விட முடியாது, இதை விசாரணை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கேஸை டீட்டெயிலாக விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திங்கட்கிழமை மாற்றிருக்காங்க. அதுவும் 39வது கேஸாக போட்டிருக்காங்க. இது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு, ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா கேஸ் மதியத்துக்குள்ளே முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டீட்டெயிலாக விசாரணை பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் திங்கட்கிழமை 13ஆம் தேதி அடுத்த ஹியரிங்கில் கண்டிப்பாக அன்றைக்கே தீர்ப்பு வழங்கினது தான் நம்ம எதிர்பார்க்கலாம் தீர்ப்பை. அதாவது அடுத்த ஹியரிங் ஜூலை 13ஆம் தேதி கேஸ் முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி அன்றைக்கி முடியலைனாலும் அடுத்த ஹியரிங்கில் கண்டிப்பாக முடிஞ்சிடும். மேக்ஸிமம் திங்கட்கிழமை முடிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு வழியாக இவ்வளோ ஹியரிங் போனதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்மளோட கேஸ் முடிய போகுது. இப்போ என்ன அந்த இமீடியட்லி ஆஃப்டர் அட்மிஷன் அப்படின்னா, ஒன்றில் நம்மளோட வழக்கை நீதிமன்றம் முதல் கட்டமாக விசாரணைக்கு ஏற்று நடத்தும். சரிங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மாதிரி. இது பொதுவாக எந்த மாதிரியான கேஸஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்னா, சீக்கிரமாக முடிக்க வேண்டிய கேஸஸ் தான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போது அது நம்மளோட கேஸுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ விசாரணை நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 தரப்புலையும் வாதம் நடத்துவாங்க. இதில் டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து ஓவரால் ரிசல்ட்டும் கோர்ட்டு சைட்லேருந்து ரிசல்ட்டும் விடுறதுக்கான பேச்சுவார்த்தை தான் கண்டிப்பாக நடக்கும். அதனால் திங்கட்கிழமை நடக்க போகிற அந்த ஹியரிங் ரொம்பவே ஒரு பரபரப்பாக தான் இருக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னு 13ஆம் தேதி கடைசி ஹியரிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவு மேக்ஸிமம் ஓவரால் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த கோர்ட் என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் படி ஓவரால் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. ஆனால் நேற்று ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பிசி அண்ட் எஸ்ஐ, அதாவது ஜாயிண்ட் ரெக்யூப்மெண்ட் அண்ட் காமன் ரெக்யூப்மெண்ட், இது ரெண்டுமே 1 இயர் தள்ளி போகுது. நடுவில் 1 வருஷம் கேப் இருக்குது. ஓவரால் ரிசல்ட் தான் விட போகிறாங்க அப்படின்னா 1 வருஷம் கேப்பு விடுறதுக்கான அவசியம் இருக்காது. ஆனால் 1 இயர் தள்ளி போகுது அப்படின்னா ரிசல்ட் வரதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம். மேக்ஸிமம் ஓவரால் வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. திங்கட்கிழமை நடக்க ஹியரிங்கில் நமக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக திங்கட்கிழமை தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ரொம்பலாம் தள்ளி போகுது. அடுத்த ஹியரிங்கில் தீர்ப்பு கண்டிப்பாக முடிஞ்சிடும். நம்மளோட பிசி எக்ஸாம் கிரேஸ் மார்க் கேஸு வர்ற வாரம் கண்டிப்பாக நம்மளோட கேஸு ஒரு முடிவுக்கு வந்துடும்.